அமித்ஷாவுக்கு பிடிக்குமா? மோடிக்கு பிடிக்குமா? ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்குமா? பிடிக்க வாய்ப்பில்லை. இன்னொரு செய்தியை சொல்கிறேன். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது இல்லையா? கடும் உழைப்பிற்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. அப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அது என்ன எழுதுனா கூப்பாடு போட்டாங்க. இது கிடையாது, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இப்படி இருக்க முடியாது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மனுஸ்மிருதியினுடைய அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டார்கள். நான் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன், அதாவது இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படவில்லை என்றால் வித்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, ஒருத்தர் பிரதமராக இருக்கிறார் இல்லையா, அவரால் இந்தியாவுடைய பிரதமராக மாறி இருக்க முடியுமா? முடியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், பார்லிமெண்ட்டில் அமித்ஷா ஒரு 20 செகண்ட் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, அதை கரெக்டாக கட் பண்ணி காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அம்பேத்கரை அவமதித்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நான் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அதில் என்ன சொன்னீங்க? இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் எதிர்க்கட்சிகளும் எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர் 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 இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதற்கு பதில் கடவுள் 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 என்று சொன்னால் மோட்சமாவது கிடைக்கும் என்பதுதான் உங்களுடைய உரையினுடைய ஒரு வடிவம். நான் என்ன கேட்குறேன் அமித்ஷாவை பார்த்து, மனு தர்ம சாஸ்திரத்தின்படி, சரியா, நீங்கள் மனு தர்ம சாஸ்திரத்தை நம்பக்கூடியவர்கள் தானே, இந்த மனு தர்ம சாஸ்திரத்தின்படி இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சூத்திரர்களும் தலித்துகளும் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எவ்வளவு நல்லவர்களாக வாழ்ந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் என்பது கிடையாது அப்படின்னு மனு தர்மம் சொல்லுதா இல்லையா? இன்னொரு செய்தியை சொல்கிறேன், நந்தன் கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நந்தன் கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் உங்களுக்காக சொல்கிறேன். நந்தன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிவத்துதி பாடிக்கொண்டே இருந்தவன். எப்படியாவது சிவனை ஒரு முறை நேரில் சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய ஆசை. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா அப்படின்னு பாடிட்டு இருந்தவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பார்க்கிறதுக்காக செல்கிறார், சிவபெருமானை பார்ப்பதற்காக செல்கிறார். சென்ற நந்தனை என்ன செய்தார்கள்? எரித்து கொலை செய்தார்கள். பிறகு என்ன சொன்னால் ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை நீங்கள் வள்ளலாருக்கு எப்படி கட்டமைத்தீர்களோ அதே மாதிரி நந்தனுக்கும் நீங்கள் கட்டமைத்திருக்கிறீர்கள். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அமித்ஷாவிற்கு இல்லையா, கடவுள் பக்தன் தான் சம்புகன், கல்வி வேண்டும் என்று சொன்னான். ஆனால் அவன் சூத்திரன் இல்லையா, சூத்திரனுக்கு கல்வி எப்படி கொடுப்பது இல்லையா, கஷ்டம் இல்லையா? மனு தர்மப்படி சூத்திரன் கல்வி கற்கக்கூடாது, கல்வி கற்றால் காதில் ஈயத்தை ஊசணும் இல்லையா, இல்லைனா வேதம் படித்தால் நாக்கு அறுக்கணும், இதெல்லாம் மனு தர்மத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி கல்வி இருக்கலாம்? சம்புகன் கொல்லப்பட்டான் இல்லையா? அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது இனி இந்தியாவில்.